வாசிக்கிறீங்களா? நடந்து வரதுக்கு வாசிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன செய்யறாங்கன்னு வாசிக்கிறீங்க? அப்படியா? சரி, பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வாசிச்சாலும் வாசிப்பீங்க, இப்படிதானா? சரி, சந்தோஷம். சரிங்க, நான் யாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுதா? தெரியுதா? சரிங்க, வள்ளியம்மாவுக்கு உயிர் தோழி நான் தாங்க. ஒன்னும் ஆகல, நாங்கெல்லாம் சேர்ந்து காட்டுக்கு காவலுக்கு போறோம். நீங்கெல்லாம் வர்றீங்களா? எங்களுக்கு துணைக்கா வர்றீங்களா? கண்டிப்பா வருவீங்கன்னு எனக்கு தெரியும். சரி, துணையா மட்டும் வாங்க. சரி. வள்ளியம்மாவுக்கு நான் துணையா வந்திருக்கேன். எங்க 2 பேரும் சேர்ந்து இன்னொருத்தி துணையா வந்திருக்கா. அழகுனா அழகு ரதிங்க, சுண்டுனா தெரிக்கும். என்ன என்னை விட வேண்டாம், அவளை விடுங்க. என்னை விடுறீங்க? அவன் அழகுன்னா டாப்ல இருப்பாங்க. அவ பாருங்களேன், அப்படியே மயங்கி கீழே அப்படியே கிருகிருன்னு சுத்தி விழுத்துருவீங்க. அப்படி ஒரு அழகு. ஆமா, அதான் சொல்றேன். இல்லாத என்ன அவள்கிட்ட இருக்கு? நீங்க பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிடுவீங்க. ஆமா, எந்த பெண்ணிடமே இல்லாத ஒன்று அவகிட்டதான் இருக்கு. அதை நீங்களே பார்த்து தெரிஞ்சுவீங்க. அதுக்கு முன்னாடி நான் மனசுல உள்ளதை சொல்ல வேண்டாமா? சொல்லுங்க. கொண்ட சேவல் கூவ நேரம் கொண்ட சேவல் கூவ சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தமும் ஆனந்தம். அப்படிங்கிறதுல அவளை நான் கூப்பிடுறேன். பேரழகி பாக்காத்துக்கு முன்னாடி பேரழகிங்களா? பார்த்த உடனே ரொம்ப வர்ணிச்சிருக்கீங்க. பாப்பா என்னதான் இருக்கலாம் கேளுங்க, நல்லா கேளுங்க. என்ன செய்யணும்? என்ன கேட்டாலும் செய்யறேங்க.
செஞ்சு அப்படியா? சரி சரி. இல்ல நாலு அவங்க 3 பேரை விட்டுருங்க. மிருதங்கம் வாசிக்கிறாங்கள உடன்பிறப்பு, அவங்க கிட்ட எல்லாம் செய்ய முடியாது. தனியா உங்ககிட்ட வேணா செய்யறேன். வழிகாட்டியா? சரி, என்ன செய்யணும்? டயர் பஞ்சர் ஆயிராம வைத்தியசாலை போறியா? சரி சரி சரி. அது வழி கணேசனா பூரசு கணேசனா நம்ம எந்த கணேசனா கண்டா என்னதான் இருந்தாலும் நானும் ஒருத்தரை மனசார விரும்புறேன். நான் சொல்றேன், கண்டுபிடிக்கிறீங்களா? சொல்லுங்க. வான் மேகம் வண்ணம் கொண்டு வந்தாய் கோபாலனி, பூ முத்தம் தந்தவனி, வெண்ணிலா மின்னிடும் கண்ணியர் கண்கள் தன்முகம் தந்தவனி, வான் மேகம் வண்ணம் வந்தாய் கோபாலனி, பூ முத்தம் தந்தவனி. No
இவரங்க மேடையிலே பெண் வேடத்தை பாராட்டி குறிப்பா இந்த மச்சத்தை பாராட்டி ரூபாய் 101 அன்பளிப்பாக வழங்கிய அன்பு திருவாளர் அம்மா சத்திரத்தைச் சேர்ந்த ராமச்சந்திரன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அவரை சார்ந்த குடும்பத்தார்களுக்கும் மனமார்ந்த நன்றி. மச்சத்துக்கு 100 சொச்சத்துக்கு சொச்சத்துக்கு அப்புறம் தான் பாத்துக்க 500 2000 களை கட்டின்னு பாத்துக்க. நான் ஏன் காசு அங்க வைக்கிறேன் எதுக்காக? இதான் வட்டி இல்லாத பேங்க். எப்படி சொல்ற? அப்படி வச்ச பணம் வச்ச இடத்துல அப்படியே இருக்கும். யாரும் எடுக்க முடியாது. அப்படி இருப்பதனால சரி நானும் தான் ஒருத்தர மனசார விரும்பினேன். சொன்னி யார் அது? ஏன் கேட்க விரும்பி என்ன பிரயோஜனம்? என்ன அவள் சலிப்பா பேசுற? கேட்கறதெல்லாம் வாங்கித்தாரேன்னா சரி நல்லாத்தான் பக்கத்துல படுத்திருந்தேன். அப்புறம் என்ன? மூக்கு முடியல ஒரு மூக்குத்தி கூட இல்ல. மூக்குத்தி வாங்கி கொடுங்கன்னு சரி மூக்க விழுந்து கடிச்சுட்டேன். ஆத்தாடி மூக்கு இருந்தா தானே மூக்குத்தி கேட்பேன்னு காதுக்கு தோடு வாங்கி கொடுங்கன்னு சரி காதை விழுந்து கடிச்சுட்டேன். இருந்தா தானே கேட்ப. காது இருந்தா தானே தோடு கேட்பேன்னு கைக்கு வளையல் வாங்கி கொடுங்கன்னு சரி கைய விழுந்து கடிச்சுட்டேன். கைய இருந்தா தானே வளையல் கேட்பேன். நல்ல வேலை என்னது கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டேன். எப்படி சொல்ற? மூக்குத்தி கட்டதுக்கு மூக்க கடிச்சான் சரி தோடு கட்டதுக்கு காதை கடிச்சான் வளையல் கட்டதுக்கு கைய கடிச்சான். இடுப்புக்கு வெள்ளியா இருந்தா கேட்டிருந்தா எதை விழுந்து கடிப்பானோ எது கிடைக்குதா பாரு கடிச்சு. அதனாலதான் ரொம்ப சுதாரிச்சு வந்துட்டேன். என்ன இந்த பொண்ணு கேட்டு வந்தாங்க. யாராரு? கேட்டாக என்னைய கேட்டவங்க எல்லாம் போயிட்டாங்க. என்னடி சொல்ற? ராசியான பொண்ணு என்ன ராஜீவ் காந்திக்கு கேட்டாக. எம்டி ராமாராவுக்கு கேட்டாக. கல்யாண பொண்ணு என்ன கலைஞருக்கு கேட்டாக. நம்ம காமராஜருக்கு கேட்டாக. அழகான பொண்ணு என்ன அப்துல் கலாமுக்கு கேட்டாக. அறிஞர் அண்ணா துரைக்கு கேட்டாக. ஏழ்மையான பொண்ணு என்ன எம்ஜிஆருக்கு கேட்டாக. விஷயமான பொண்ணு என்ன விஜயகாந்துக்கும் கேட்டாக. கேட்டாக என்னைய கேட்டவங்க எல்லாம் போயிட்டாங்க. நீ மட்டும் ஏன் என்ன உயிரோட இருக்குன்னு கேக்குறீங்க? நான் ஏன் என்ன உயிரோட இருக்கிறேன்? சங்கத்துல ஒரு சில பேருக்கு தேவசம் கொடுத்து நான் போவேன். தேவசம் கொடுக்காம நான் போக மாட்டேன். அப்படி இருப்பதனால வேற ஆவணி மாசம் பிறந்துருச்சு. ஆவணி ஞாயிற்றுக்கிழமை ஆமா விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சோன்னு எனக்கு கல்யாணம். என்னடி சொல்ற? மாப்பிள்ள பார்த்தாச்சு. யாரு? என் சொந்த பெரியப்ப மையன். ஏ மானகட்ட முண்டை பெரியப்ப மையன் என்னடி வேணும் உனக்கு? அண்ணன் வேண்டாமா? பெரியப்ப மையன் அண்ணனை வேணும். தாலி கட்டிட்டா புருஷன் அதோட வச்சுக்க. அதுக்கு போக கூடாது. இந்த ஊர் தான் குடி வைக்கணும் உனது உன்னைய. அதனாலதான் வந்து ஊரை கிடத்த சரிக்கு. ஆமா என்னை போட்டாலும் போடாட்டியும் அவசியம் சாமியை பார்க்கணும்னு வருவேன். 3 வருஷம் பார்த்தாச்சு அடுத்த வருஷம் மாத்தி போடுங்கன்னு சொன்னாலும் பரவாயில்ல. நான் சாமியை வேண்டுறதுக்காண்டி அவசியம் வருவேன். அப்படி இருப்பதனால என்னதான் இருந்தாலும் எனக்குன்னு ஒருத்தர் இருக்கிறான். எப்ப பார்த்தாலும் துருதுன்னு இருக்க மாட்டான் இடத்துல. என் மனசுல உள்ளது பூரா அவன்கிட்ட தான் சொல்லுவேன். ஏன் ஊரு தூத்துக்குடி நான் தார சாத்துக்குடி சூத்தக்காடி இருக்கிற மாதிரியே சொல்லாதடி. இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்க வேண்டியதான். சீரக சம்பா நெல்லு குத்தினா சோறு சமைச்சிருக்கேன் மாமா. சோறு சமைச்சிருக்கேன். சேலத்து மாம்பழச்சாறு எடுத்து நான் ரசமும் வச்சிருக்கேன் மாமா. ரசமும் வச்சிருக்கேன். சாப்பிட வாரி எல்லாம் இல்ல சாப்பிட்டு வேண்டாமா? வேண்டாம்னா விடுங்க. அதுக்கே ரொம்ப கோவப்படுறீங்க. காவேரி கரை இருக்கு கரை மேல தீ இருக்கு. சரி சரி சரி.